வாழ்க வளமுடன். இந்த க்ரோ பேக்கில் பார்த்திங்கன்னா நான் வேறு ஒரு செடி வச்சுருந்தேன். அந்த செடிக்கு கிச்சனில் காய்கறி கழுவுற தண்ணியெல்லாம் ஊற்றியிருந்தேன். அதிலிருந்து ஒரு செடி முளைச்சி வந்தது. அது தக்காளி செடி. அதை அப்போ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்கிறதுக்காக அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறமும் சரி என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக அதை ஃபுல்லாக கூட நான் வேரை உள்ளே பதிய வைக்கலை. அப்படியே வளர்ந்து வந்தது. அப்படியே பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் எத்தனை பழம் தக்காளி. இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கும் ஒரு தனிப்பட்ட திறமை இருக்குது. அந்த தனிப்பட்ட திறமையால் அவனால் சாதிக்க முடியும். கண்ணு தெரியல, காது கேட்கல, கால் வரலை அப்படின்லாம் இல்லாமல் எல்லாராலையும் சாதிக்க முடியும்னு சொல்கிறதுக்கு ஒரு உதாரணம். நன்றி இறைவா, நன்றி.